Welcome back to Master OG. The topic is physical quantity. Physical quantity definition. A physical quantity is any property of your body or system that can be measured and expressed as a number with a unit. அதாவது physical quantityனா என்னன்னா ஒரு பாடி இல்ல சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ண முடியும். அதை நம்பராகவும் யூனிட்டோடையும் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். சரி, இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு டேபிளோட லென்த் அப்படின்றது 2 மீட்டரா இருக்கு, அதோட வெயிட் அப்படின்றது 6 kgயா இருக்கு அப்படின்னா அந்த 2 மீட்டர் அப்படின்றது என்ன? பிசிக்கல் குவான்டிட்டி. அந்த 6 kg அப்படின்றது என்ன? அதுவும் பிசிக்கல் குவான்டிட்டி தான். அதாவது பிசிக்கல் குவான்டிட்டியால என்னெல்லாம் மெஷர் பண்ண முடியும்? பிசிக்கலா இருக்கிற ஆப்ஜெக்ட் இல்ல அந்த சிஸ்டமை தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும். இதே பிசிக்கல் குவான்டிட்டியில என்னென்னலாம் மெஷர் பண்ண முடியாதுன்னா, இப்ப நம்மளோட ஃபீலிங்ஸ், லைக் நம்ம எவ்வளோ ஹாப்பியா இருக்கும், நம்ம எவ்வளோ கோவப்படுறோம், ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டியால மெஷர் பண்ண முடியாது. சரி, இப்ப பிசிக்கல் குவான்டிட்டி ஃபார்முலா என்னன்னா Q equal to N into U. Q stands for physical quantity, N stands for numerical value, U stands for unit. சரி, இப்ப physical quantities ஓட கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாமா? physical quantityல ரெண்டு விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்னு என்னன்னா fundamental quantity, இன்னொன்னு என்னன்னா derived quantity. fundamental quantities அப்படின்னா என்னன்னா அது பேசிக்காவும் இண்டிபெண்டன்ட்டாவும் அந்த குவான்டிட்டி இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டேபிளோட லென்த் அப்படின்றது 2 மீட்டர். அப்ப அது இண்டிபெண்டன்ட்டா இருக்குல்ல, அந்த 2 மீட்டர் அப்படின்றது அதுதான். இப்ப பிசிக்கல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்றது வேற எந்த குவான்டிட்டியில இருந்தும் டிரைவ் பண்ண முடியாது. அது என்ன? தனியா இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். ஸோ அப்ப ஒரு 7 விதமான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு. என்னென்ன 7 விதமான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ், இன்டென்சிட்டி. ஸோ இதெல்லாம் தான் 7 base fundamental quantities. Then another physical quantity is derived quantity. Derived quantity mean formed by combining fundamental quantities using multiplication or division. அதாவது fundamental quantities combine பண்ணனா கிடைக்கிற quantities தான் derived quantity. Example, இப்ப area அப்படின்னா என்ன? Length into breadth. அப்ப length multiplication of breadth. அப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல derive ஆகி வருதுல. so derive ஆகி வந்ததுன்னா அது derived quantities. Then another example is speed, distance by time. இதோட யூனிட் என்ன? மீட்டர் per second. so இதெல்லாம் derived quantities. so another base quantity இருக்கு. அந்த base quantityயை நம்ம supplementary quantities அப்படின்னு சொல்றோம். இந்த supplementary quantities எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆங்கிள்ஸை மெஷர் பண்றதுக்கு. நமக்கு பிளேன் ஆங்கிளா இருந்தா ரேடியன் யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம். சாலிட் ஆங்கிளா இருந்தா ஸ்டீரேடியன் அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம். தேங்க்யூ.